கைக்கு வரக்கூடிய லைன் அதில் போய் இந்த கிருமி அடைச்சிருச்சன்னா மூளை ஆர்டர் கொடுக்கும், கையை தூக்குறான்னு கை வராது. இதான் ஸ்ட்ரோக். ஒருத்தருக்கு கை கால் முகம் இழுத்துடுச்சு, பேசுகிறாரு வாங்குறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜார வந்துட்டு இங்கே கையும் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் வாதம். மலேசியாவில் ஒரு லேடியை சரி பண்ணோம், லேடி டாக்டர், 80 வயசு, ரொம்ப ரோபோ மாதிரி தான் நடப்பாங்க. அந்த டாக்டர் சரி பண்ண இன்னொரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எதி கொடுத்து சரி ஆகிட்டாங்க. பார்த்து ஒரு துண்டு வேடி கொடுத்தா துண்டை கொடுயா, அவன் துண்டை போட்டு ஒரே இல்லை 1 2 3 நீனு போச்சு. அவனுக்கு விழுக்கு விழுக்குங்கிறவன். பக்கவாதம், இது நடுக்குவாதம், வலிப்பு, மூணுக்கும் கிருமி ஒன்றுதான். உணவு இடத்துல அதுவும் சரியாக போகும். இந்த மூலிகைச்சாலை அதை அழிக்குது. உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 99400764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் அந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வைத்தியர் ரவிச்சந்திரன் சார் இருக்கார். அவர் வந்து நிறைய பதிவில் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர் சூப்பர் சார். சார், இந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் அந்த நடுக்குவாதம், வலிப்பு, இது மூணுக்குமே சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த மூணு ப்ராப்ளமும் வந்தால் அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க? மூணுக்கும் சம்மந்தம் இருக்கிறது. இது என்னுடைய ஆராய்ச்சி. மூணுக்கும் கிருமி ஒன்றுதான். சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிருமி தான் ஹார்ட் அட்டாக்கு சொல்கிறாங்கல்ல, அது கொழுப்புன்னு சொல்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு கெட்ட கிருமி. இந்த கிருமி மெயின் ரத்த குழாயில் பூந்தால் ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்கிறோம். அது ஹார்ட். இதே கிருமி தான் இது மூளைக்கு போகும்போது மென்டல் டிசார்டர்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த கிருமி மூளையிலிருந்து வரக்கூடிய கமாண்டிங் வெயின் சொல்ல ரத்த குழாய், மூளைக்கு வரக்கூடிய மூளையிலேருந்து கை கால் இதுக்கெல்லாம் நீ சொல்லணும்னா ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறாங்க அந்த ஒயர்னு வச்சுக்கோங்களேன். எது திருட போகும்போது சொல்லுவாங்கல்ல, இது தொட்டா கரண்ட் ஒயர் வடிவில் எதை சொல்லிட்டு அது மாதிரி அந்த ஒயர்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி மூளை தான் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுக்கும். மூளை தான் ஆர்டர் கொடுக்கும். அங்கே போகிற அப்படின்னா கண்ணு உடனே இங்கே திரும்ப கழுத்து இப்படி போகும். கையை ஓங்க ஆடுறான் அப்படின்னா கை ஆர்டர் கொடுக்கும். காலுக்கு சீக்கிரம் நட, இங்கே மூளை ஆர்டர் கொடுத்தாதான் எல்லாமே நடக்கும். அதான் அந்த ஒயர், அந்த கமாண்டிங் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிருமி இப்போ கைக்கு வரக்கூடிய அந்த கட்டளை நரம்பு அதுக்குள்ளே பூந்துருச்சான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அடைச்சிரும். இங்கே மூளை ஆறு கொடுக்கு கையை தூக்குறான்னு, கைக்கு இங்கே சிக்னல் கிடைக்காது. புரியுதுங்களா? அதான் ஸ்ட்ரோக். கைக்கு வரக்கூடிய லைன் அதில் போய் இந்த கிருமி அடைச்சிருச்சன்னா மூளை ஆர்டர் கொடுக்கும், கையை தூக்குறான்னு கை வராது. இதுதான் ஸ்ட்ரோக். கைக்கு வர லைன் அடித்தா கை வரல, காலுக்கு வர லைனில் அடைச்சிருச்சுன்னா கால் வரல. இந்த கிருமி மூளையிலிருந்து இந்த கட்டளை நரம்பு அதுக்குள்ள அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூளை ஆர்டர் கொடுக்கும், கையை தூக்குறான்னு, கைக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, டவர் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன் கட். அப்போ கை வரல, ஸ்ட்ரோக். காலுக்கு வர லைன் அடிச்சா கால் வரல. முகத்துக்கு வரக்கூடிய லைன் அடிச்சா முகம் இழுத்துருச்சு, முகவாதம். நாக்குக்கு வர லைன் அடைச்சிருச்சு, குளறி பேசுகிறார். சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்தால் ஒருத்தருக்கு கை மட்டும் வரலேம்பாரு, ஒருத்தருக்கு கை காலு வரலேம்பாரு, ஒருத்தருக்கு கை காலு இழுத்துருச்சு முகமும் இழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கை காலு முகம் இழுத்துருச்சு, பேசுகிறாரு வாங்குறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜார பண்ணுறது இங்கே கையும் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் வாதம். சரிங்களா? கைக்கு வர லைன் இதெல்லாம் கிளை நரம்புகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைக்கு ஒரு பிரான்ச்சு, காலுக்கு ஒரு பிரான்ச்சு, வாய்க்கு ஒரு பிரான்ச்சு, நாக்குக்கு ஒரு பிரான்ச்சு, கிளை நரம்புகள். கிளை நரம்புகள்ன்ட்டு இல்லை,
இந்த ரத்தம் மூளையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர் கொடுக்கக்கூடிய நரம்புகள்னு வச்சுங்களேன். இது எல்லாமே சேர்ந்து இந்த லைன் அடித்தா இது வரல, இந்த லைன் அடித்தா இது வரல, இந்த லைன் அடித்தா இது வரல, இது எல்லாம் சேர்ந்து மெயினாக ஒன்று போகும் மூளைக்கு. அதில் அடைச்சிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். மெயினில் அடைச்சாச்சன்னா மூளைக்கும் இந்த உடம்புக்கும் சம்மந்தம் இல்லை. இதுதான் ஃபிட்ஸு வந்து சென்றா இங்கே பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மூளைக்கு போகக்கூடிய இந்த லைன் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பம்பிங்லேயே தகராறுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த இரும்பை கையில் கொடுத்தான் அதை கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் பொய். அதில் பழைய ஒரு மூட நம்பிக்கை. இரும்பெல்லாம் சரியாகாது. மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல கருத்து சொல்கிறோம். தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லது. யாருக்கு ஃபிட்ஸு வந்தாலும் அல்லது அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸு வருது அப்படின்னு தெரிஞ்சாலும், அது டாக்டரு மருந்து கொடுக்குறாங்க. ஃபிட்ஸ்னா சாப்பாடை மறந்தாலும் மருந்தை மறந்துடாதேங்கிறாங்க. அது என்ன, ரத்தத்தை தனி மாதிரி பண்ணுற மருந்து தான். அடைச்சா தானே ஃபிட்ஸ் ஆகுது. ரத்தத்தை தனி மாதிரி பண்ணியாச்சுன்னா இதாகாது. அது மருந்து இருக்குது நிறைய தெரியும். எப்டாயின் கார்டினல் அது மாதிரி நிறைய மருந்து இருக்குங்க. சரிங்களா? அது கொடுத்தாலும் நீங்கள் அது போய் ஜீரணமாகி அது வர்றதுக்குள்ளே கர்ற முருன்னு வந்துடுவாங்க. இது எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு நான் சொல்லித்தரேன். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு இந்த கெண்டைக்காலங்கிறது செகண்ட் ஹார்ட். வேறு எதுலாச்சும் அதில் இதில் எல்லாம் பூந்து விளாச்சி பாருங்கள், தெரியும். நல்ல வருமா படித்தவங்களே அவங்களே படித்தவங்களே கேட்டு பாருங்கள். இந்த கெண்டைக்காலங்கிறது செகண்ட் ஹார்ட். யாருக்காவது வழியில் பார்க்குறீங்க ஃபிட்ஸு வந்துச்சுன்னால் உடனே ஏதோ ஒரு கயிறு, எதையாச்சும் ஒன்று ஒரு கயிறு வேண்டும், எடுத்து இந்த கெண்டைக்கால் கேளுங்க. இதான் கெண்டைக்கால். இந்த சதை தெரியுதா? முழங்கால் கீழே தெரியுதாப்பா? இந்த கெண்டைக்கால். இந்த சதையை இந்த இடத்துல ஒரு கயிறு போட்டு ஒரு டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா போதும். 1 2 3 ஃபிட்ஸ் நின்று போகும். இந்த இடத்துல யார் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த சதை முழங்காலுக்கு கீழே இது கெண்டைக்காலம் பாங்க. இந்த சதை வர தெரியுதுங்களா? இந்த சதையை ஒரு கயிறு போட்டு சரக்கன்னு ஒரு இறுக்கி பிடிச்சிங்கன்னா போதும். 1 2 3 ஃபிட்ஸ் நின்று போகும். ஒன்றும் இல்லையா, நான் கவிதை அத்துருங்க பட்டக்கான பிடுங்கிட்டு 1 2 3 அப்படி என்ன போதும் நின்றும். இது உதாரணத்துக்கு நான் மலேசியா போகும்போது ஃப்ளைட்டு போட்டுக்கும்போது சும்மா முன்னால் போகிறாங்க வராங்க எட்டி பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போகிறாங்க என்னத்திடா சும்மா எல்லாருமே போகிறாங்க. என்னதான் கூட்டமாக போகிறாங்க வராங்க. ஏர்போர்ட்லைங்களா? ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளார சென்னையிலிருந்து ஏர் ஏசியாவில் போட்டுக்கிறாங்க. மலேசியா அதுக்கு முன்னாடி லைன்ல இருந்து என்ன எதுன்னு நானும் வைத்தியர் தான் மலேசியாவுக்கு வர இந்த கேன்சருக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஓஹோ அப்படியா இப்படின்னு பேசினா கடைசியில் அந்த அளவு முன்னாள் சீட்டில் உட்காந்துருக்க. நான் பின்னால நான் எப்பவுமே 22 23 உட்காருவேன். அந்த ரெக்கை நீட்டிட்டு இருக்குது இல்லைங்க, இது எப்படி க்ளோஸ் ஆகுது, இது எப்படி ஓப்பன் ஆகுது, இறங்கும் போது என்ன ஆகுது, வெறும் ரெக்கை தான். எப்படி ஒரு ரிசர்ச் தான், எல்லாத்தையுமே ஆராய்ச்சி தான். நீங்க ஒன்று யூரின் போனாலும் இப்போ பார்த்துருப்பேன். ஓஹோ அந்த செடி அங்கே இருக்குதா அப்படிம்ப. புரியுங்களா? இன்னும் உதாரணம் சொன்னா கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு செடி இருக்குது. அதுக்கு பேரே கல்லுருக்கி. பேரே கல் உருவின்னு சொல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கு. நான் மலேசியா போற தேடினா அது கிடைக்கல. சென்னையில் திருவான்மையூரில் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையில் இருக்கிறவங்க வேணும் இந்த வீடியோ பார்க்கலாம். திருவான்மையூர் சிக்னல் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்திரா நகர் அந்த லைனில் போனால் இந்த கல்லூரிக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அது இவ்வளோ செடியை அனைத்து நெல்லிக்காய் அளவு உருண்டை பண்ணி 3 நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாச்சன்னா கிட்னியில் இருக்கிற கல் வெளியில் வந்துடும், தானாக வந்துடும். ஒன்றுமே தேவையில்லை. அது பேரே கல்லூரிக்கு. உட்காந்துருக்கிறேன். ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருக்குறாங்க. என்னடா பார்க்குறாங்க. நான் யார்கிட்ட பேசணும், அந்த ஆளு ஃபிட்ஸு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்குறா. அப்படி இது இடைஞ்சல் கம்மியாக தான் இருக்கும். வாயில நுரையா வந்துட்டு இருக்குது. சுற்றி முத்தி பார்த்து ஒன்றத்தை காணும். நான் இந்த கெண்டைக்கால் கட்டணும்னு சொன்னோம்ல, ஜீன்ஸ் பேண்ட்டு பெல்ட்டை காட்டினேன். பெல்ட்டை கழட்டி போட்டு இறுக்கி பிடிச்சேன். 1 2 3 நின்றுச்சு. அப்புறம் இந்த ஏர் ஏசியாவில் வந்து இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. ஆட்டோகிராஃப் உண்மையிலே சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் நானும் என்னுடைய பையனும் காரில் வர்றோம். நைட்டு
திடீர்னு ஒருத்தன் நடு ரோட்ல ஃபிட்ஸு அதெல்லாம் சுற்றி ரவுண்டாக நின்றுட்டு ஒரு சைக்கிளை கொண்டு வந்து படுக்க வச்சு அவனை சைக்கிளை பிடிக்க வச்சிருக்கிறாங்க. இரும்பை பிடிச்சா சைக்கிள் ஏதோ தரத்தில் வர சைக்கிளை படுக்க வச்சு அவனை போட்டு அமுத்தி பிடிச்சாங்க. இரும்பை புடுறா காக்காவல் வந்தால் இரும்பு தான் கொடுக்குமாங்க கிராமத்தில். சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் துண்டு வெட்டி கட்டியிருந்தான். டக்குன்னு காரை நிறுத்திட்டு அப்படியே ஹேண்ட் பிரேக் போட்டு இன்ஜினியும் கூட ஆஃப் பண்ணல, ஹேண்ட் பிரேக் போட்டு அப்படியே போய் பார்த்து ஒரு துண்டு வெட்டி கொடுத்தா துண்டை கொடுயா அவன் துண்டை முறுக்கி போட்டு ஒரே இல்லை 1 2 3 நின்று போச்சு அவனுக்கு. வெளுக்குங்கிறவன் நீங்க யாரு இன்னும் என்ற பையனும் தான் கூட இருக்கிறான். அவனுக்கு இது பற்றி தெரியாது. கார்ல விசிங் கார் இருந்து இந்த கொடுத்து வந்தாங்க. அதனால கிருமி ஒண்ணுதான். இந்த கிருமி அழிச்சா சரியா போகும். அது இந்த மூலிகை சாறு அழிக்குது. இப்போ இந்த கிருமி கமாண்டிங் வெயின் அதுக்குள்ள கைக்கு வர லைன் அடிச்சா கை வரல, காலுக்கு வர லைன் அடிச்சா கால் வரல, முகத்துக்கு வர லைன் முகம் எடுத்துருச்சு, நாக்குக்கு வர லைன் கொளறி பேசுறாரு. சரிங்களா? அதே மாதிரி ஃபிட்ஸுக்கு மெயின் இந்த பிரான்ச்சுகள் எல்லாம் போய் மெயினாக போகும். அதுக்குள்ளே அடைச்சாச்சானதான் மூளைக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே பம்ப் பண்ணால் அங்கே போயிடும். பம்ப் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால கிடக்கால் போய் ஒரு இருக்குனீங்கன்னா போயிடும் இது. சரிங்களா? இப்போ நரம்புக்கு உள்ளே பூந்தா சொன்னோம். இதே கிருமி நரம்பு மண்டலத்துக்கே போயிடுச்சு. நரம்பு மண்டலத்துக்கே போயிடுச்சுனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? தோலுக்கு வந்தால் தோல் காடு, கிட்னிக்கு வந்தால் கிட்னி காடு எல்லாத்தையும் சொல்லுங்க. நரம்பு மண்டலத்துக்கு போயிடுச்சுன்னா நரம்புகள்லாம் ஹார்டாயிரும். நரம்பு ஃப்ளக்ஸாக இருந்தால் தான் இப்படி பண்ண முடியும். நரம்பு மண்டலத்துக்கு போய் நரம்புகள்லாம் கெட்டியாயிடுச்சுன்னா மடங்காது. அப்புறம் இப்படி இதுதான் நடுக்குவாதம். இங்கிலீஷ்லேயே பார்க்கின்சன் டிசீஸ். இங்கிலீஷ்லேயே பேர்களே இருக்குது, ஆனால் மருந்து தான் தெரியல. அப்போ தான் அது ஏன் மருந்து கொடுக்க நாங்கள் சொல்லக்கூடாது. என்ன எங்களுக்கு படித்தா நீ மருந்தை பற்றி படிச்சாப்பாங்க. இதே சொல்கிறேன். இந்த கிருமியை அழிச்சதுன்னா நடுக்குவாதம் இல்லை. மலேசியாவில் ஒரு லேடியை சரி பண்ணோம். லேடி டாக்டர் 80 வயசு ரொம்ப ரோபோ மாதிரி தான் நடப்பாங்க. அந்த டாக்டர் சரி பண்ண இன்னொரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இதை கொடுத்து சரியாயிட்டாங்க. போன வாரத்துக்கு முன்னத்து வாரம் கூட பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாலே 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அவர் கேரளா அட்ரஸும் கூட இருக்கும். அவர் வடக்கஞ்சேரின்னு உங்களுக்கு அல்வா ஃபேமஸ். சபரிமலை போயிட்டு வந்து அங்கே தான் வாங்குவோம். அவர் நிறைய அல்வா அது இது எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எத்தனையோ வருஷமா இருந்துதான் 4 வாரத்தில் சரியாயிடுச்சு. அதனால வாதத்துக்கும் இதுதான், ஸ்ட்ரோக்குக்கும் இது அதான் பக்கவாதம், இது நடுக்குவாதம், வலிப்பு 3க்கும் கிருமி ஒன்றுதான். உணவு அழிச்சால் அதுவும் சரியாக போகும். இந்த மூலிகை சாறு அதை அழிக்குது. அவ்வளோதான். சூப்பர், அருமை. இந்த பக்கவாதம், நடுக்குவாதம், அப்புறம் இந்த வலிப்பு, ஸோ இந்த 3 ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு மூலிகை சார் கொடுத்து அது சரி பண்ண முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சனையால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா ஐயாவோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.